Hello friends, welcome back to this quantitative aptitude series. So in this series la nama various quantitative aptitude topics and their problems பார்த்துட்டு வரோம். So அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து divisibility test. So போன செட் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம நம்பர் சிஸ்டம்ங்கிற டாபிக்கோட பேசிக்ஸும் தியரி பார்ட்டும் பார்த்தோம். ஸோ இந்த divisibility டெஸ்ட்டும் சைக்ளிசிட்டியும் முடிச்சுட்டு நம்ம மொத்தமாக எல்லா டாபிக்ஸோட ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸில் நோட் டவுன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வெரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட்னா பேசிக்கலி என்னென்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ போயிட்டு கடைசியில் ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 125/3 அப்படின்னு. ஸோ நம்ம அந்த பாயிண்டில் யோசிப்போம், 125 3ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்னா பரவாயில்ல, பட் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம உட்காந்து எல்லா கொஸ்டினுக்குமே கன்வென்ஷனல் டிவிஷன் மெத்தட் போட்டு டிவைட் ஆகுதான்னு பார்க்க முடியாது. ஒரு சின்ன 125ங்கிற சின்ன நம்பருக்கு நீங்கள் ஈஸியாக பார்த்துடலான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 70,35,215 ஒரு நம்பர் வருது. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகுமா? அப்படின்லாம் கேட்டாங்கன்னா என்னதான் நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த மாதிரி பெரிய டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு கை கொடுக்கறது தான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். இங்கே நமக்கு கால்குலேட்டர் தேவையில்லை, கன்வென்ஷனல் டிவிஷன் மெத்தட் தேவையில்லை. ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த நம்பர் இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா, டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிளில் மிஞ்சி போனால் 20th டேபிள் வரைக்கும் படித்து வச்சுருப்போம். மேபி 7ஓட 125th டைம் அந்த நம்பராக இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் பார்த்துக்கலாம். லெட் தேர் பி அ நம்பர் எக்ஸ். டிவிசிபிலிட்டி டெஸ்ட். லெட் தேர் பி அ நம்பர் எக்ஸ். டு ஃபைண்ட் இஃப் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை அனதர் நம்பர் ஒய் வி யூஸ் திஸ் டெஸ்ட். அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஸோ எக்ஸுங்கிற நம்பரை நம்மளால் ஒய்யால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 17, 19 இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு அது டிவிசிபிள் ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒன் எல்லா நம்பரையுமே நம்மளால் 1ஆல் டிவைட் பண்ண முடியும். 1ஆல் டிவைட் பண்ண முடியாத நம்பர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எந்த ஒரு நம்பர் எடுத்திங்கனாலும் நீங்கள் அதில் டினாமினேட்டர் 1 போட்டிங்கன்னா அந்த நம்பரே நம்ம அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 257 257/1. ஸோ எவ்ரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1. ஸோ இந்த 1க்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம செப்பரேட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Let's move to the number 2. So போன series of வீடியோவில் பார்த்துருப்போம், 2 is an even and a prime number. ஞாபகம் இருக்கா? 2 is the only even and prime number. 2ஓட divisibility test ரொம்பவே ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 250 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இஃப் தட் நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. கன்ஃபார்மாக இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஆர் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு நம்பரோட யூனிட்ஸ் பிளேஸ், ஒரு நம்பரோட கடைசி டிஜிட்டில் 0, 2, 4, 6, 8 இந்த டிஜிட்ஸ், இந்த 5 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2. லெட் அஸ் டேக் எனி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் 8256. ஸோ இந்த நம்பரோட யூனிட்ஸ் பிளேஸ் பார்க்கணும். யூனிட்ஸ் பிளேஸ் 6. இந்த நம்பர் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் 6 இருக்கா? ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ இந்த நம்பரை நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் 250. 250ஓட யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது?
0. 250 is an even number. ஸோ இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். இது ஒன்று நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க வேணாம். இப்படி வந்தாலே அது ஈவனாக தான் இருக்கும். ஈவனாக இருந்தால் இப்படி தான் வரணும். ஸோ 250 நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? the last digit is 0. ஸோ அஃப்கோர்ஸ் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 125. ஸோ லெட்ஸ் லுக் அட் another number. 18750 ஸோ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கூட தேவையில்லை. யோசிச்சிட்டிங்களா? ஸோ இந்த நம்பர் பேசிக்கலி நமக்கு பார்க்கும்போது இது ஒரு ஆட் நம்பர்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இதோட யூனிட்ஸ் டிஜிட்டில் 3 இருக்கு. ஸோ 3 இஸ் அன் ஆட் நம்பர். 3 ஆட் நம்பருங்கிறதுனால இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. ஓகே, நீங்களே கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் எழுதுங்களேன். 1592367. நீங்களே உங்கள் ஓன் கிரியேஷனில் ஒரு நம்பர் எழுதுங்க. அந்த நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட்டை பாருங்கள். யூனிட் டிஜிட் ஈவனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2. அதுவே ஆடாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. ஸோ இந்த கேஸில் இட் இஸ் 7. அகெயின் இட் இஸ் ஆட். ஸோ இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. த ஹோல் பாயிண்ட் ஈவன் நம்பராக இருக்கணும். அந்த ஹோல் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். இல்லைன்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட்டில் வர நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். அண்ட் இந்த யூனிட்ஸ் டிஜிட்டில் வர நம்பர் 0ஓ 2ஓ 4ஓ 6ஓ 8ஓ இருந்துச்சுன்னா that number is divisible by 2 for sure. டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம இந்த 2 digit நம்பர்ஸ்க்குலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பேசிக்காகவே நம்ம இந்த டேபிள்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் எதெல்லாம் இந்த டேபிளில் டிவைட் ஆகும், எதெல்லாம் இந்த டேபிளில் டிவைட் ஆகாதுன்னு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் 2 digit நம்பர்ஸ். பட் பேசிக்கலாக டிவிசிபிலிட்டி டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிக்கர் அண்ட் லார்ஜ் நம்பர்ஸ். நம்ம வாழ்க்கையில் பார்க்காத ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நம்பரை அந்த இடத்துல டிவைட் பண்ணி பார்க்க முடியாத நிலைமை வரும்போது இந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த நம்பருக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 3. 3 இஸ் த ஃபர்ஸ்ட் ஆட் அண்ட் ப்ரைம் நம்பர். 3 இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் விச் இஸ் ஆட். ஸோ 3யும் ரொம்பவே ஈஸியான ஒரு டெஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ரைட் அ நம்பர் 63. இந்த 63ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது நம்ம டேபிள்ஸ்லேயே பார்த்துருப்போம். 23s are 60 and 21 3s are 63. பட் வாட் இஃப் இப்படி ஒரு நம்பர் 546911. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பார்த்த உடனே நமக்கு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம 3 ஒரு டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே பேசிக்கலி என்ன பண்ணுறோன்னா இந்த எல்லா டிஜிட்ஸையுமே ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணலாமா? 5 plus 4 plus 6 plus 9 plus 1 plus 1. So 5 plus 4 10, 10 plus 6 16, 16 plus 9 25, 25 plus 1 plus 1 27. 27. So 27 3ஆல் டிவைட் ஆகும் தானே? 9 3s are 27. So this number is divisible by 3. ஸோ உங்களுக்கு 27 3ஆல் டிவைட் ஆகுமான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த மறுபடியும் இந்த 2 டிஜிட்ஸை ஆட் பண்ணலாம். 2 plus 7 which is equal to 9. So 9 which is a number which is divisible by 3. So இந்த பெரிய நம்பர் 546911ங்கிற நம்பர் is also divisible by 3. இதுவே நம்ம முதல்ல எழுதின 69க்கு பார்த்தோம்னா 6 plus 3 which is equal to 9 which is divisible by 3. ஸோ இன்னொரு நம்பர் பார்க்கலாம் 81. ஸோ 81 9 டேபிள்ஸ்லேயே வரும். அண்ட் நம்ம போட்ட மெத்தட் படி பார்த்தா 8 plus 1 is equal to 9. ஸோ திஸ் டிஜிட் இஸ் divisible by 3. This digit is divisible by 3. ஸோ 3யோட ரூல் என்னன்னா sum of the digits. If the sum of the digits is divisible by 3,
then the number is also divisible by 3. Divisible by 3. So let's look at another example. 273 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். So வீடியோ பாஸ் பண்ணுங்க, the digits add பண்ணுங்க, பாருங்க if that number is divisible by 3 or not அப்படின்னு. பண்ணி பார்த்துட்டீங்களா? So நம்ம பார்க்கலாம். 2 plus 7 plus 3. So 7 plus 3 10, 10 plus 2 12. So 12 3 ஆல டிவைட் ஆகும் தானே. So இந்த நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகும். மறுபடியும் கன்ஃபியூஷன் இருந்தா 1 plus 2 is equal to 3. 3 3 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். So இந்த நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகும். Let's take another example. 1592327 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இது ஒரு ரேண்டமான நம்பர். இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், we add these digits 1 plus 5 plus 9 plus 2 plus 3 plus 2 plus 7 ஆட் பண்ணுவோமா. 5 plus 1 6, 9 plus 6 15, 15 plus 2 17, 17 plus 3 20, 20 plus 9 29. 29 3 ஆல டிவைட் ஆகாதுல்ல. பட் தென் அகைன் நம்ம ஆட் பண்ணுவோம். 9 plus 2. 9 plus 2 is 11, which is 1 plus 1, which is 2. 2 கண்டிப்பா 3 ல டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பரும் 3 ல டிவைட் ஆகாது. ஸோ அகைன் போன எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம போன 2ங்கிற நம்பருக்கு நம்ம பண்ண மாதிரி இதுலயே ரேண்டமா ஒரு நம்பர் எழுதிக்கோங்க. 53912. ஸோ இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமா நம்பர்ஸ் நீங்களே எழுதி நீங்களே அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ல 5 plus 3 plus 9 plus 1 plus 2. ஸோ நீங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணிக்கலாம். 5 plus 3 is 8, 8 plus 9 is 17, 17 plus 1 is 18, 18 plus 2 is 20. So 20 is not divisible by 3. So this whole number is not at all divisible by 3. So divisibility test of 3 is this. So 2 and 3 ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுல. So friends, moving on to the next number. Next number is 4. So ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கறதுக்கான ரூல் என்ன? Look for last 2 digits. So ஒரு நம்பரோட கடைசி 2 டிஜிட் பார்க்குறோம். அந்த 2 டிஜிட் 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 4 ஆல டிவைட் ஆகும். So let's look at an example. I'll write 744. So இந்த நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, as per the rule, look for the last 2 digits. 744 are last 2 digits. இந்த digitsல 44. So நமக்கு தெரியும் 11 into 4s are 44. So 44 4 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா 744ம் 4 ஆல டிவைட் ஆகும். Let's move on to another number. Let's take 1280. இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது நமக்கு எப்படி தெரியும்னா, look for the last 2 digits. It's 80. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 84 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. ஸோ 1280ங்கிற நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். Let's look at another example. பெரிய நம்பராகவே நம்ம எழுதலாம். 32117314. ஸோ இந்த பெரிய நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு வீடியோவை ரெஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, as per the rule we are looking at the last 2 digits. 14 நமக்கு தெரியும் 14 4 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த பெரிய நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகாது. Let's look at another number. 7850. As per our rule, last 2 digits 50 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது. ஸோ 7850வும் 4 ஆல் டிவைட் ஆகாது. Let's look at another number.
137. 137 நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா? 37. Obviously 36 தான் 4 ஆல் டிவைட் ஆகுமே தவிர 37 4 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 137 4 ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. Let's look at 95217 or 325332 and another number like 253145. இந்த மூணு நம்பர் பார்க்கலாம். Last two digits 95217 last two digits is 17. 17 is not divisible by 4, so this whole number is not divisible by 4. 325332 last two digits 32 4 ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 8 4s are 32, so இந்த whole நம்பரும் 32 ஆல் டிவைட் ஆகும். 253145 45. நம்ம முதல்ல பார்த்தா 44 தான் 4 டேபிள்ல வரும், 4 ஆல் டிவைட் ஆகும். 45 4 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 253145 நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஒரு நம்பர் வந்து நமக்கு 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதோட கடைசி 2 டிஜிட்ஸ், அதோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்க. இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்றது பாருங்க. நமக்கு 100 வரைக்கும் இருக்க டிஜிட்ஸ்ல எதெல்லாம் 4ல் டிவைட் ஆகும் ஆகாதுங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சுனாலுமே ஜஸ்ட் டிவைட் இட் 8 1 2. ஸோ ஆப்வியஸ்லி 92 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 521592 நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். 23 23ல டிவைட் ஆகும். நம்ம 23 வரைக்கும் படிக்கலைன்னா யூ கேன் யூஸ் லைக் ஃபார் லார்ஜர் 80க்கு மேலெல்லாம் போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிங்க. இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் ப்ளீஸ் கண்டினியூ வித் தட். ஸோ 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 அப்படிங்கிற நம்பர். 5 இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸி. 2 மாதிரி தான் 5ம் ரொம்ப ஈஸி. ஸோ இதோட ரூல் லுக் ஃபார் யூனிட்ஸ் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட்டை பாருங்க. இஃப் த யூனிட்ஸ் டிஜிட் ends with 0 or 5, that number is divisible by 5. இந்த கடைசி நம்பர் 0லயோ 5லயோ முடிஞ்சதுன்னா அந்த ஹோல் நம்பரும் 5 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ வெரி ஈஸி. 125 125 5 ஆல் டிவைட் ஆகுமா? எப்படி பார்க்குறோம்? யூனிட்ஸ் டிஜிட் பார்க்குறோம். யூனிட்ஸ் டிஜிட் இஸ் 5 ending with 5. So 125 divisible by 5. Let's write a very long number 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த நம்பர் 5 ஆல் டிவைட் ஆகுமா? யூனிட்ஸ் டிஜிட் 0, so obviously 5 ஆல் டிவைட் ஆகும். Let's write another number 2314503. so இதில் பாருங்க யூனிட்ஸ் டிஜிட் 3, so 0வும் கிடையாது 5வும் கிடையாது. ஸோ இந்த நம்பர் 5 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் லைக் 2, லைக் யூனிட்ஸ் டிஜிட்டை பார்க்குறீங்க, அது 0வா இருக்கா இல்லை 5வா இருக்கான்னு பார்க்குறீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 5. இதுலேயுமே இல்லை மற்ற நம்பர்ஸ் 1 2 3 4 6 7 8 9 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்பர் 6 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே போகிறோம். 6ங்கிற நம்பரோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the number is divisible by both 2 and 3 then it is divisible by 6. அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 2 ஆலையும் டிவைட் ஆகணும் 3 ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படின்னா அந்த நம்பர் 6 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 into 3 தானே 6. ஸோ அந்த அதோட ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் let's look into some sums. Let's look into a number like 150ங்கிற நம்பருக்குள்ள பார்ப்போம். நமக்கு 2ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டும் தெரியும், 3ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டும் தெரியும். ஸோ 150 2ஆல டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு எப்படி பார்ப்போம்னா, லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ நம்ம என்ன சொன்னோம், 0 2 4 6 8 அப்படிங்கிற நம்பர் யூனிட் டிஜிட்டில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். இதே நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தே சொல்லிடலாம். 5 + 1 6, 6 + 0 is obviously 6. ஸோ 6ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்.
ஸோ 150ங்கிற நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். லெட்ஸ் லுக் இன்டு another number. 3948. 3948ஓட யூனிட்ஸ் டிஜிட் செக் பண்ணலாம். முதல்ல இது 2ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு பார்ப்போம். ஸோ யூனிட்ஸ் டிஜிட்டில் 8. ஸோ 0248 அப்படிங்கிற 468 அப்படிங்கிற நம்பர்ஸில் ஒரு நம்பரில் 8. ஸோ இந்த ஹோல் நம்பர் இஸ் an even number. ஸோ இட் இஸ் divisible by 2. 3ஓட கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 9 + 3 12, 12 + 8 20, 20 + 4 24. ஸோ 24ங்கிற நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த நம்பர் 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த ஹோல் நம்பர் 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். Let's look at another example. 88692. So 2 ஓட டெஸ்ட் முதல்ல பண்ணுவோம். 2 லாஸ்ட் டிஜிட் வந்து 2. 2 is obviously divisible by 2. Next 3 ஓட டெஸ்ட் பண்ணுவோம். 8 + 8 16. 16 + 6 is 22. 22 + 9 is 31. 31 + 2 is 33. So 33ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுங்க. ஸோ 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இட் இஸ் divisible by 6. Let's look at another number. 1369512. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்க. நீங்களே இதுக்கு பென் அண்ட் பேப்பரே தேவையில்லை. நீங்கள் இது ஈவனா ஆடா ஈவனா அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லிடலாம். 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதுன்னு மைண்டில் ஆட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ பாஸ் த வீடியோ, லுக் த்ரூ இட் ஒன்ஸ், டேக் 5 seconds. இந்த 5 செகண்ட்ஸ்குள்ளே இது உங்களால் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அகெயின் நம்ம போகலாம். லாஸ்ட் டிஜிட் 2. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் divisible by 2. நெக்ஸ்ட் இந்த மொத்த நம்பரை ஆட் பண்ணுவோம். 3 + 1 4, 4 + 6 10, 10 + 9 19, 9 + 5 24, 24 + 1 25, 25 + 2 27. ஸோ 27 3ஆல் டிவைட் ஆகும். 9 3s are 27. ஸோ இந்த ஹோல் நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுது. லெட்ஸ் லுக் இட் another example. 9215. வீடியோ பாஸ் பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, அண்ட் லெட் மீ நோ. ஓகே, ஸோ இந்த யூனிட் டிஜிட் என்ன? 5. 5 இஸ் நாட் அன் ஈவன் நம்பர். மொத்த நம்பருமே ஒரு ஆட் நம்பர். ஸோ அது 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஸோ 2ஆல் டிவைட் ஆகாதுன்ற போது கண்டிப்பாக அது 6ஆலையும் டிவைட் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. லெட்ஸ் லுக் அட் another example. 19312. 19312ஓட லாஸ்ட் டிஜிட் இஸ் 2. ஸோ 2 இஸ் divisible by 2. ஸோ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமான்னு எண்ணி பார்ப்போம். 9 + 1 10, 10 + 3 13, 13 + 1 14, 14 + 2 16. 16 3ஆல் டிவைட் ஆகுமா? 16 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் 3ஆல் ஆகலை. ஸோ இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 6ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டும் 3ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டும் கம்பைன் பண்ணால் 6ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வரும். ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இது ரெண்டுலேயுமே டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். 6ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பருமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 2ஆல் டிவைட் ஆகணும்னா அது ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஸோ 6ஓட மல்டிபிள்ஸ் எந்த நம்பர் பார்த்தீங்கன்னாலுமே அது ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கன்னா நமக்கு எதெல்லாம் நம்பர் 6ல் டிவைட் ஆச்சு அப்படின்னு எல்லாமே ஈவன் நம்பரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஆட் நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் 2, 3, 4, 5 and 6 இந்த நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துருக்கோம். இதில் 2, 3 ஈஸி, 4 இஸ் ஆல்சோ ஈஸி, 5 இஸ் வெரி வெரி ஈஸி, 6 2 and 3 தெரிஞ்சால் ஆப்வியஸ்லி 6ம் ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்களே ரேண்டமாக நம்பர்ஸ் எழுதி அது இந்த நம்பர்ஸில் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்களே பண்ணி பாருங்கள். ஒரு 10 நம்பர்ஸ் யாராவது எழுதி கொடுக்க சொல்லுங்கள், இல்லை நீங்களே எழுதிக்கோங்க. அண்ட் தென் ட்ரை ஒர்க்கிங் இட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்போ தான் மனசில் நிற்க போங்க. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டிஜிட் விச் இஸ் 7. ஸோ 6 வரைக்கும் இருக்கிறது நமக்கு எப்பவுமே மனசில் நிற்கும். 7ங்கிறது மட்டும் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் எப்போயாவது ஒரு
whenever you revise ஒவ்வொரு டாபிக் உள்ள பார்க்கும்போது 7 மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு மறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப லைட் தான், பட் comparatively there are chances that you may forget. So divisibility test of 7 என்னன்னா double the last digit and subtract it from other digits. Okay, so the digit நம்ம கொடுக்குற நம்பரோட யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட்டை டபுள் பண்ணுறோம். டபுள் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணி வர்ற கிடைக்கிற ஆன்சர் 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மொத்த டிஜிட்டோட கடைசி நம்பரை இன்ட்டு 2 பண்ணுறோம், மிச்ச நம்பர்லேருந்து அதை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர் 7ஓட மல்டிபிளாக இருந்துச்சுன்னா ஒரு 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா then the number in the question is also divisible by 7. So let's look at the example sums. 672ங்கிற ஒரு நம்பர், 672ஓட யூனிட்ஸ் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் 2வை டபுள் பண்ணுறோம். ஸோ 2ஓட டபுள் என்ன 4. இந்த 4ஐ 67 minus 4, அந்த மிச்சம் இருக்கிற 67லேருந்து அந்த 4ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இஸ் 63 கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 672ங்கிற நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். லெட்ஸ் லுக் அட் another example. இதுவே ஒரு பெரிய நம்பருக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 45955 அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதுன்றது எப்படி பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட் இஸ் 5. ஸோ 5ஓட டபுள் இஸ் 10. ஸோ இந்த 10ஐ மிச்ச நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4595 minus 10 is equal to 4585. 4585 7ஆல் டிவைட் ஆகுமா நம்ம ஒரு வாட்டி பார்த்து சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா we repeat the same step. முதல்ல என்ன பண்ணுமோ அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறோம். மறுபடியும் லாஸ்ட் டிஜிட் 5 தான் இருக்குது. 5 into 2 is 10. ஸோ இந்த மொத்த டிஜிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ரிமைனிங் டிஜிட்லேருந்து அந்த 10ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 458 minus 10 is 448. 448 7ல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம அட் அ கிளான்ஸ் பார்த்து சொல்ல முடியுமா? கஷ்டம். ஸோ அகெயின் we repeat the same steps. 8ஓட டபுள் is 16. ஸோ 44 minus 16 is 28. ஸோ 7 4s are 28. ஸோ 28ங்கிற நம்பர் கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ 45955 இந்த பெரிய நம்பரும் அஃப்கோர்ஸ் 7ஆல் டிவைட் ஆகும். லெட்ஸ் லுக் அட் another example. 24955 into 2 is 2495 minus 10 is 2485. 2485 நம்ம அந்த ஸ்டெப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். 10. So 248 minus 10 is 238. Last digit is 8. 8 into 2 is 16. So 23 minus 16 is 7. 7 is divisible by 7. So the whole big number is divisible by 7. Let's look at another example. 2, 3, 1, 5, 1, 2. இந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதுன்னு பார்ப்போம். ஸோ 2, 3, 1, 5, 1லேருந்து இதோட டபுள் மைனஸ் 4. யூனிட் டிஜிட்டோட டபுள் 4. 4ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 2, 3, 1, 4, 7. Again, last digit into 2, 14. 2, 3, 1, 4 minus 14. So 2, 3, 0, 0. So 2 வாட்டி 0 double is obviously 0. So 213 வரும். 213 கடைசி நம்பர் 0 தான். இது பண்ணால் மறுபடியும் இதுதான் வரும். இந்த ஜீரோஸ்லாம் போயிடுச்சுன்னா 23ன்னு ஒரு நம்பர் வரும். ஸோ 23 7ஆல் டிவைட் ஆகுமா?
21 7ஆல் டிவைட் ஆகும். 7 into 3 is 21. ஸோ 23 இந்த 7ஆல் டிவைட் ஆகாதனால 231512ங்கிற நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஐ ஹோப் 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. கடைசி நம்பர் யூனிட்ஸ் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் எடுக்கிறோம், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதை மிச்சம் இருக்கிற நம்பரோட சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா அந்த 2ஆல் அந்த 4 672 மொத்த நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. மொத்த நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. மிச்சம் இருக்கிற 2 நம்பர் மிச்சம் எவ்வளோ டிஜிட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த டிஜிட்லேருந்து அந்த டபுள் த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா the whole number will be divisible by 7. So friends, moving on to the next number. Next number is 8. So 8 oda rule என்னன்னா look for the last 3 digits. ஸோ நம்ம 4ல் என்ன பார்த்தோம்? 4ங்கிற நம்பர் நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தோம். ஸோ 8ஓட டெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஹோல் நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் 3 digits, if they are divisible by 8, then the whole number is divisible by 8. Let's look at an example. 1, 2, 4, 8. 1, 2, 4, 8ஓட லாஸ்ட் 3 digits 248. In the 248, if it is divisible by 8, then 1248ங்கிற நம்பர் divisible by 8. ஸோ அதை எப்படி செக் பண்ணோம்னா நம்ம நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட்லேயே டிவைட் பண்ணிப்போம். 8 3s are 24 and 8 1s are 8. ஸோ 1248ங்கிற நம்பர் இஸ் divisible by 8. ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதில் 2 நம்பர்ஸ் லாஸ்ட் 2 digits பார்த்தோம், இதில் ஏன் லாஸ்ட் 3 digits பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1000 + 248 அப்படின்னு எழுதலாம்ல இதை. ஸோ இந்த லாஸ்ட் 3 digits நம்ம 1000 கூட ஆட் பண்ணும்போது இந்த ஹோல் நம்பர் வருது. ஸோ 1000 இஸ் ஆல்வேஸ் divisible by 8. நம்ம மிச்சம் இருக்கிற இந்த 248 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா போதும். ஸோ அதுதான் இந்த லாஜிக், இந்த லாஸ்ட் 3 digits நம்பர் பார்க்குறதோட லாஜிக். இதுவே நம்ம 4ல் என்ன பார்த்தோம்னா, இப்போ 4ல் 124 அப்படின்னு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் லாஸ்ட் 2 digits பார்த்தோம்னா, எவ்ரி 100 இஸ் divisible by 4 for sure. எல்லா 100ங்கிற நம்பர்ஸுமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே இதை நம்ம 100 + 24ன்னு எழுதுவோம். ஸோ இந்த 100 எப்படியும் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 24 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதுன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். Let's look at some examples of this 8. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 438 504. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 digits. இந்த 438 into 1000 எழுதிக்கலாம். ஸோ இந்த 504 மட்டும் 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதுன்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ 504 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 8 648 2 4 23. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுது, 8ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் டிஜிட்டும் 8ஆல் டிவைட் ஆகும். லெட்ஸ் லுக் அட் அனதர் எக்ஸாம்பிள். 5 2 2 4. As usual, last 3 digits 224 8ஆல் டிவைட் ஆகுமா? 8 2s are 16 664. ஸோ ஆப்வியஸ்லி டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். Let's look at another random number. 8 5 1 2 3 7 6. So 376 8ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணி பார்க்கலாம். 376 divided by 8. 8 4s are 32 5 56. ஸோ இது டிவைட் ஆகும். ஸோ இந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். 8 5 1 2 1 4 அப்படின்னு நம்ம பார்ப்போம். 248 8ஆல் டிவைட் ஆகுமா? 248 8 2s 16 and 5 54. ஸோ 854ல் டிவைட் ஆகாது. ஸோ 8 5 1 2 1 4ங்கிற நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஃபார் 8. நம்ம என்ன பார்க்குறோம்? லாஸ்ட் 3 digits பார்க்குறோம்.
4ல என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 2 digits பார்த்தோம். 4ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் 8. லாஸ்ட் 3 digits பார்க்குறோம். அந்த லாஸ்ட் 3 digits 8ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறோம். அது 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா the whole number is divisible by 8. If it is not divisible by 8, if the last 3 digits is not divisible by 8, then the whole number is not at all divisible by 8. So next number is 9. எப்படி 4 is related to 8 அது மாதிரி 3 is related to 9. 3ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எல்லா டிஜிட்ஸையுமே ஆட் பண்ணி அது 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 9லையும் we are going to do the same thing. நம்ம என்ன பண்ண போறோம்னா add the டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். கிடைக்கிற வேல்யூ 9ஆல் டிவைட் ஆகலைன்னா அந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகாது. இதே தான் நம்ம 3லையும் பார்த்தோம். If you add the digits, if the sum of the digits is divisible by 3, the number is divisible by 3. If the sum of the digits is not divisible by 3, the whole answer is not at all divisible by 3. So the sum of digits. So add the digits. If the sum is divisible by 9, then the whole number is divisible by 9. If it is not divisible by 9, it is not at all divisible by 9. So let's look at some examples. So first example is 530. This is a basic question. So நம்ம என்ன பண்றோம்? add பண்றோம். 5 plus 1 plus 3. 5 plus 1 plus 3 is 9. 9ஆல divisible ஆகும். So 530 9ஆல divisible ஆகும். Let's look at another number. 7 7 2 2. Let's add this. 7 plus 7 plus 2 plus 2. 14 plus 4. 14 plus 4 is 18. 18 9ஆல டிவைட் ஆகும். ஸோ 7722ங்கிற நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும். Next, let's look at another number. 6 7 6 2 6. 6 plus 7 plus 6 plus 2 plus 6. Add பண்ணலாம். 12. 12 plus 7 is 19. 19 plus 6 is 25. 25 plus 2 is 27. 27 9ஆல டிவைட் ஆகும். ஸோ 67626 அப்படிங்கிற நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும். Let's look at a big number. 40986. 4 plus 0 plus 9 plus 0 plus 8 plus 6. The whole sum would be 27 again. 27 is divisible by 9. So the whole number is divisible by 9. Let's look at another random number. 176231. Let's add these digits. 1 plus 7 plus 6 plus 2 plus 1 plus 3 plus 1. 8 plus 6 14. 14 plus 2 is 16. 16 plus 1 is 17. 17 plus 4 is 21. So 21 9ஆல டிவைட் ஆகாது. So the whole number is not at all divisible by 9. So write some random numbers. Try adding all those digits and dividing it by 9. So on the whole sum 9ஆல டிவைட் ஆச்சுன்னா the given numberம் 9ஆல டிவைட் ஆகும். ஸோ இது நம்ம 3ல பார்த்த அதே ரூல் தான். அங்கே 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம், இங்கே 9ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 10. 10 is very easy. உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டிஜிட் ஆஃப் தட் நம்பர், அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்துச்சுன்னா that digit is divisible by 10. Let's write 51070. இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன? 0. So it is divisible by 10. One of the very easy number. 1717650310. Last digit is 0. So obviously it is divisible by 10. Next, let's look like 5191713. Last digit 0வா? இல்ல. So இந்த நம்பரும் 10ஆல டிவைட் ஆகாது. 1715190.
last digit is 0, so the whole number is divisible by 10. So 10 is just another extension of 5. So 5ங்கிற digitல நம்ம என்ன பார்த்தோம், last digit 0 ஆவோ 5 ஆவோ 5லயோ முடிஞ்சதுன்னா the whole number is divisible by 5 அப்படின்னு பார்த்தோம். 10ல என்னன்னா அந்த 5 எடுத்துருங்க, last digit 0 ஆல டிவைட் ஆச்சுன்னா the whole number is divisible by 10.